ஜனநாயக இந்தியால மிக முக்கியமான தூண்கள்ல ஒன்னா இன்னைக்கு பத்திரிகைகள் செயல்பட்டு வருது. அப்படிதானையா? நிச்சயமா. விடுதலை போராட்ட காலகட்டத்துல மக்களிடையே விடுதலை உணர்வை ஊட்டுறதுக்கு இதே பத்திரிகைகள் தானே ஒரு உரமா செயல்பட்டாங்க. நிச்சயமா. விடுதலைன்னு எழுதினாலே வெள்ளக்கார முடிச்சு உள்ள போட்டுருவாயா. அப்படி ஒரு காலகட்டத்துல விடுதலைங்கிறத தலைவிடுன்னு மாத்தி எழுதி அதே பத்திரிகையில இன்னொரு பக்கத்துல தலைவிடுங்கிறதோட பகுதியையும் விகுதியையும் மாத்தி படிச்சு உணர்ந்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாமர்த்திய சாதுரியத்தோட குறிப்பெழுதின பத்திரிகை எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சியா. ஆனா இன்னைக்கு வெறும் பரபரப்புக்காக வியாபாரத்துக்காக பொய் செய்திகளை வெளியிற ஒரு சில பத்திரிகைகள் மீது கோபம் வர்றது நியாயம் தானையா? ஐயா, ஒரு நல்ல பத்திரிகை எப்படியா செயல்படணும்? ஒரு பத்திரிகையாளனுடைய குரல் மனித குலத்தின் மனசாட்சியின் குரலாக ஒழிக்கப்பட வேண்டும் சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை பத்திரிகையாளன் குரல் அப்படி ஒழிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எங்க அண்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை திருநெல்வேலி டாட்டா தொழிற்சாலை தேவையா தேவையில்லையான்னு. ஐயா, எத்தனை கட்சிக்காரங்க வந்தா அவன் கருத்தை தெரிவிச்சா டாட்டா தொழிற்சாலை நல்லதா கெட்டதான் அவங்களுக்கு விருப்பப்பட்ட கருத்தை தெரிவிச்சாயா. ஆனா சமுதாயத்தோட ஒட்டுமொத்த மக்களோட பிரதிபலனா தெரிவிக்க வேண்டிய எந்த பத்திரிகை இங்க வந்தா எங்களை கருத்து கணிப்பு நடத்தி மக்களுக்கு என்னதே எடுத்து சொன்னா? அன்னைக்கு என் தமிழ் கவிஞன் முண்டாசு கவிஞன் பாரதி அவனும் ஒரு பத்திரிகைக்காரன் தாயா. அவர் இந்தியாங்கிற ஒரு பத்திரிகை வச்சு நடத்திட்டு இருந்தாரு. அன்னைக்கு பாரதியினுடைய பேனாவின் தலை கிரீடம் கட்டப்படும் போதெல்லாம் ஆங்கிலேயனுடைய ஆட்சி கிரீடம் ஆட்டம் கண்டுச்சியா. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னையா? அதே பாரதி இன்னைக்கு இருந்தாலும் நம்ம நிலைமை என்னையா? ஒரு புதுக்கவிஞன் அழகா இன்னைக்கு சொல்றான், பாரதி நீ இன்று இருந்தால் இந்தியா பத்திரிகையை இன்னும் நடத்தலாம். ஆனால் நீ அச்சடிக்கும் அட்டைப்படத்தில் பாரத மாதாவின் வயது 16 இருக்க வேண்டும் சொல்றாயா. அப்படிப்பட்ட நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஐயா ஒரு நிமிஷம். இன்னைக்கு பாரத மாதாவோட வயதை கூட அட்டைப்படத்துல 16 வயசா போட்டா தான் பார்க்கக்கூடிய கேடுகட்ட மக்கள் இருக்கிறதுனால தான் அந்த பத்திரிகைகள் இப்படி இருக்கிறது. ஏன் மகாத்மாவே, நீ அச்சய பாத்திரத்தை தானே எங்களுக்கு தந்து சென்றாய். அவை எப்படி பிச்சை பாத்திரமாய் மாறி போனது? இது இரவில் வாங்கிய சுதந்திரமா அல்லது இரவல் வாங்கிய சுதந்திரமா? இப்படித்தான் நம்ம நாட்டுல சுதந்திரம் இருக்கு. ஐயா, இதை விட பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? நம்ம ஆளுக கொடி ஏத்த போறது என்னதோ பாகிஸ்தான்ல போய் ஏத்த போற மாதிரி. ஐயா, நமக்கு சுதந்திர தினத்தன்னைக்கு நம்ம பிரதமர் குண்டு தலைக்காத மேடையில் நின்று கொடியேற்ற வேண்டி இருக்கு. ஆனா அதையும் மீறி யாராவது ஒரு தலைவர் சுதந்திரமா சுதந்திர தின வாழ்த்து சொல்ல வந்தாருன்னா மறுநாளே அவர் போட்டோக்கு நம்ம மாலை மாட்டிட வேண்டியதான். இப்படித்தாயா இருக்கு இன்னைக்கு நம்ம நாட்டுல சுதந்திரம். சார், இளமை பருவம் ஒரு மனிதனுடைய தனிவசந்த காலம். பருவம். நான் டெய்லியும் ஸ்கூல் முடிஞ்சு வர பஸ் ஃப்ரீயா தான் வரும். அது ஒரு காலேஜ் ஸ்டாப் வந்ததும் அண்ணமாருங்க ஸ்டைலா ஓடி வந்து ஏறுவாங்க பாருங்க. ஏறிட்டு முன்னுக்கா போவானுங்க, குரங்கு மாதிரி ஃபுட்பால்ல தொங்கிட்டு நிப்பாங்க. சார், கண்ணாடிய பாக்கெட்ல வைக்கணும் அல்லது ஒரு பாக்ஸுக்கு போட்டு பாக்கெட்டுக்கு வைக்கணும். இவன் இங்க தொங்க போட்டுட்டு எடுத்து இப்படி மாட்டியாச்சு. மாட்டிட்டு ஒவ்வொரு ஸ்டாப்பரும் இப்படி வச்சுக்கிட்டே ரன்னிங்ல இறங்குவான். அப்படி வச்சுட்டு இறங்கினா டிரைவர் அதை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவன் இப்படி வச்ச பாத்தீங்களா, அவரு ஸ்பீடா எடுத்துறாரு. இவன் இப்படியே கீழே விழுந்துட்டான். அதுக்கப்புறம் கண்டக்டர் இன்னைய பிடிச்சி முன்னுக்கு தள்ளியாச்சு. அங்க 2 அண்ணன் அக்கா மருங்க இருக்காங்க. பின்னாடி 2 பேர் இருக்க சீட்ல 3 அண்ணன் மருங்க இருக்காங்க. அவனும் அப்படியே செல்போன் எடுத்தான். ஹலோ சித்தப்பா, லண்டன்லயா இருக்க? லஞ்சுக்கு எங்க போற? நியூயார்க்கா? உன்னை பார்க்கணும் போல இருக்கு சித்தப்பா, சீக்கிரம் இந்தியாவுக்கு வாணி பில்டா போடான். அந்த அக்கா மருங்க திரும்பி ஈடி பல்ல கட்டியாச்சு. இவருக்கு போதா யாட்ட சொல்லலாம், தம்பி அந்த அக்காட்ட நம்பர் வாங்கித்தான், செல் நம்பர் வாங்கித்தான். நான் அண்ணே வாங்க மாட்டானே, யாரோ திட்டுவாங்க, வாங்க மாட்டேன். நான் அப்படிப்பட்ட கெட்ட பழக்கெல்லாம் செய்ய மாட்டேன். டக்குன்னு தலையவுத்த தட்டிட்டு சொல்லலாம், வாங்கி விடுறா அப்படிங்கிறான். நானும் அக்கா அக்கா அந்த அண்ணன் உங்ககிட்ட நம்பர் கேட்குறாங்க, உன்னை அவளாம் பல்லாட்டிட்டு தந்தாச்சு. உன்னை இங்க இருந்து அவன் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பான் பாருங்க, எப்போ கம்ப்யூட்டர் மாதிரி ஸ்பீடா அடிக்கும். எக்ஸ்கியூஸ் மீ ஹனி, வாட்ஸ் யுவர் நேம்? உன்னை அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க, ஹாய் ஹேண்ட்சம், மை நேம் இஸ் சரண்யா அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. ஏன் சார் இவ இப்படி அனுப்புறாள? வீட்டுல பெத்தவங்க சரி பொம்பளை பிள்ளை லேட் ஆச்சுன்னா போன் பண்ணிட்டோன்னு வாங்கி கொடுத்துருப்பாங்க. இவ இப்படி பறக்க விட்டுட்டு தெரியுறா. இந்த மாதிரி பட்ட இளைஞர்களை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு தான் சார் வருது. சொல்லுங்க, இந்த பையன் ஸ்கூல்ல போய் படிக்கிறானோ என்னவோ,
எந்த புள்ள எந்த பஸ்ல ஏறுது, எந்த பையன் எந்த பஸ்ல ஏறான், யார லுக்கு விடுறான்னு சொல்லி இவன் லுக்கு விடுறான் சார். நம்முடைய தாய் திருநாடு டாக்டர் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி 2020க்கு உள்ளால வல்லரசு ஆயிடுமா சார்? நிச்சயமாக 2020க்குள்ள நீங்க சொல்ற இந்தியா ஒரு நல்லரசாக மாற வேண்டும், உலக அரங்கத்திலே இது ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்பது என்னுடைய கனா. சார், உங்களுடைய இந்த நம்பிக்கையான பதிலுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். ஆனா இந்த பதில கேட்டு என்னுடைய பரிதாபமான ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன் தெரியுமா? 2020 இல்ல 2200 வருஷங்கள் ஆனாலும் சரி, இந்த கடமை தவறக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் இருக்கின்ற வரை இந்த இந்தியா நிச்சயமா உருப்படவே செய்யாது சார். மன்னிக்கணும், எத்தனை ஒரு மாணவனை இளம்பருவத்தில் இருக்கும் போது அவன் சின்ன சின்ன தவறு செய்கிறான் என்று அவனுடைய தாய் தந்தையர்கள் உருப்பட மாட்டேன் என்று சொல்லியதையும் மீறி அவனுக்கு சரியான வழிகாட்டி ஒருவன் கிடைத்தவுடன் அவன் உருப்பிட்டு இருக்கிறான் என்பதற்கு என்னால எத்தனை உதாரணத்தை சொல்ல முடியும். அப்துல் கலாமை போன்ற ஒரு நல்ல வழிகாட்டிகள், இளைஞர்களே கனவு காணுங்கள் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒரு அப்துல் கலாம் என்ற ஒரு ஜனாதிபதி நமக்கு கிடைப்பார்னு நம்ம எங்க கனவுல நினைச்சோமா? இந்திய மண்ணில் இதுக்கு முன்னாடி இத்தனை ஜனாதிபதி எல்லாம் வந்தாங்களங்க, அவங்களெல்லாம் பத்தி யாரும் பேசுறீங்க? என் தமிழ் மண்ணிலே பிறந்த அப்துல் கலாம் தானே இன்றைக்கு இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஜனாதிபதி உதித்திருக்கிறான் என்று நான் சொல்றேன். ஆக இந்தியா தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் ஒரு கலைஞரை விளக்கம் காட்ட யாராவது ஒரு வழிகாட்டி இந்தியாவுக்கு பிறந்து விட மாட்டானா? பிறப்பான். இந்தியாவுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு விளக்கு ஏற்றப்படும் என்று நான் நம்புறேன். மனுஷனுடைய கடைசி நம்பிக்கை நம்ம நீதித்துறை. இந்த நீதித்துறையில லஞ்சம் இருக்கு நிரூபிக்க விரும்பி ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஒரு மாவட்ட நீதிபதிக்கு ஒரு பத்திரிகை லஞ்சம் கொடுத்தது. அந்த ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? நம்ம நாட்டோட ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கே அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்தாரு. ஐயா, சட்டத்துக்கு அப்பாற்பட்ட மனிதர், இந்த நாட்டினுடைய முதல் குடிமகனுக்கே இந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம் ஐயா. நீதித்துறையினுடைய ஈரல் கட்டு போச்சு, கண்ணு தெரியல, காது கேட்கல. ஐயா, என் தேசத்தில் தான், என் இந்திய தேசத்தில் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்ல, இப்போ ஒரு மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் மத்திய அமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் செய்த ஒரு குற்றத்திற்காக இன்றைக்கு ஆயுள் தண்டனை அனுபவித்து சிறை கம்பிகளுக்கு பின்னால் இருக்கிறார். ஐயா, நீதி எங்கேயும் செத்து போல. அந்த முன்னாள் முதல்வருக்கு இந்நாள் மத்திய அமைச்சருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவன் ஒரு சாதாரண குடிமகன் தான் இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம். நீதி அங்கேயே இருக்கிறது. நாம் என்ன செய்யல, அத தேடி போறதில்லையா. நாம பிரிஞ்சு கிடக்கிறோம். ஜாதியால, மதத்தால, மொழியால, இனத்தால, கலாச்சாரத்தால, நிறத்தால, பண்பாட்டால நாம் பிரிஞ்சு கிடக்கிறாங்க. ஏன் நாம ஒண்ணு சேரக்கூடாது? நம்ம உடம்புல ஓடுறங்க ரத்தம், இதை வச்சே நாம ஒண்ணு சேரலாங்க. ரத்தத்தை பிரிச்சிருக்காங்க. எப்படி? ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப் அண்ட் ஓ குரூப். அதுல என்ன தத்துவம் அடங்கி இருக்கு? ஏ மீன்ஸ் ஆல், பி மீன்ஸ் பிளட், ஓ மீன்ஸ் ஒன், ஆல் பிளட் ஒன். எல்லா ரத்தமும் ஒன்னா இருக்கிறப்ப எங்க பிரிஞ்சு கிடக்கிறோம்? ஒரு இஸ்லாமியனுடைய ரத்தம் ஒரு இந்துவுக்கு பொருந்துகிறது, ஒரு கிறிஸ்தவனுடைய ரத்தம் ஒரு இஸ்லாமியனுக்கு பொருந்துகிறது. இரத்த பொருத்தம் ஏற்பட்டாலே உயிர் காப்பாற்றப்படுதுங்க. மன பொருத்தம் ஏற்பட்டா ஏன் நம்ம மாண்பான பாரதம் பாதுகாக்கப்படாது? ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இன்னும் சொன்னா பாரதி, நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். தண்ணி இருக்கு பாத்தீங்களா, தண்ணி. இந்த தண்ணிய சாதாரண சட்டியில இருந்தா அது தண்ணி தான். அதே தண்ணி சங்கில இருந்தா அது தீர்த்தம். சிலர் இந்தியாவை சட்டியில இருக்கிற தண்ணியா பாக்குறாங்க. நான் இந்தியாவை, என்னுடைய பாரதத்தை சங்கில இருக்கிற தீர்த்தமா பாக்குறேன். சார், நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? உங்களை மாதிரி தானே சார் பாப்பேன். அரட்டையரங்கு நேயர்களே, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொருவரும் இந்தியாவை சட்டியில இருக்கிற தண்ணியாக அல்ல, சங்கில இருக்கிற தீர்த்தமாக பாருங்கள். ஏன்னா தாய்நாட்டு பற்று என்பது இறை நம்பிக்கையுடைய ஒரு பகுதின்னு சொல்வாங்க. நம்ம இந்த மண்ணில தானே பிறந்தோம்.
இந்த மண்ணுல தான் நாங்க வளர்ந்தோம். ஏன் நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போ 2 வயசுல 3 வயசுல இந்த மண்ணை அள்ளி வாயில போட்டு சர்க்கரை போல் இருக்கிறதே என்று நினைச்சோம் இல்லங்க. அந்த மண்ணு இது. ஏன் நாம நாளைக்கு நம்ம உடல் சரிஞ்சு போனா இந்த மண்ணுல தான் நாங்க நம்ம அடக்கமாக போறோம். அதனால இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய பொறுப்பு கடமை நமக்கு உண்டு.